எல்லாமே வேண்டுதல். அவங்க வீட்டு குழந்தை மாதிரி செஞ்சுருக்காங்களா, இதெல்லாம் வேண்டுதல் தான். எவ்வளோ பெரிய நம்பிக்கை. இதுக்குள்ளே போயிட்டா கோயில். இதான் நாடகம் போடுற இடம். இந்த கோயிலோட இப்போ நம்மளால நிற்க முடியல. ஆனால் இவங்கெல்லாம் வேவுறாங்க பாருங்க. கறி வேகுதுன்னா இவங்க ஒரு பக்கம் உடம்பு வேகுது. கோயிலோட சிறப்பு இந்த பூசை தான். இந்த வெட்டின கிடாவெல்லாம் கொண்டாந்து இவங்க தான் இவர் ஐயாவுக்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு இவர் தெரியும். சின்ன பிள்ளைலேருந்து இங்கே மண்பானையில் சமைக்கிறாங்க பாருங்கள். இந்த சிறப்பு கேஸ் கிடையாது. ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த மெட்டீரியல்லாம் சென்னை போன்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த ஆலயத்தோட சிறப்பு வந்து இதுதான். கிடா வெட்டி உபயோகம் செஞ்சு பொறுமை குழம்பு சமைச்சு படையில் போட்டு மக்களுக்கு பரிமாறுறதான் இங்கே வழக்கம். இதில் மிக முக்கியமானது ஒரு சொட்டு எண்ணெய் கூட இதில் கிடையாது. இந்த கறி தின்னா ஹார்ட் அட்டாக் வருது, அது வருது, என்ன கதையா 5000 வருடமாக தின்னுக்கிட்டு தான் இருக்கிறான் எல்லாத்தையும். இந்த மாதிரி சாப்பிடணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு தான். நல்ல உணவு முறை. வணக்கம். இது பார்த்தீங்கன்னா கலிதீர்த்த ஐயனார் கோயில். அதாவது எங்கள் பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரொம்ப புகழ்வாய்ந்த ஒரு கோயில். எவ்வளோ குதிரைகள் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து நண்பர் குமரன் இவருடைய பூசை. இவர் தான் நம்ம இப்பகுதியில் வந்து என்னோடய வகுப்பு நண்பர் ப்ளஸ்ஸு என்னோடய உடன் பங்காளி குடும்பம். நாங்கள்லாம் கலியன்காடு. ஒரு 9 கிடா பூசை போடுறாரு. ஏன்னா இதோட லாஸ்ட் டேட் இன்னும் 2 நாள் தான் இதில் பூசையோட அளவு இருக்குது. பூசையோட அளவு இருக்குது. சும்மா பேசு, தெரிஞ்சதை பேசு, கோயிலை பற்றி சொல்கிறாரு. பூசையோட அளவு ஒரு பூச்சை போடுறாரு, பேச மாட்டாரு பிறகு. பட் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதனால அவர் பூசை போடுறாரு. பாருங்க, இவர் வந்து மோகன், எங்கள் உறவுக்காரர் தான். எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா பையன். இந்த கோயிலோட சிறப்பு பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணா. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த ஊருக்காரவங்க. சிறப்பு வந்து அதிகமாக என்ன அவங்க நேர்ந்துக்கிறாங்களோ அது நடக்கும். அதை நம்பி செய்யணும். அது மாதிரி வாரம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நாடக பூசைன்னு ஒன்று செய்வாங்க. அது சில பேர் 20 கிடா வெட்டுவாங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. அதனால் யாரும் அவங்களுக்கு எது நடைபெறணும் அப்படின்னா இங்கே வந்து முதல்ல வேண்டிட்டு ஐயாட்ட துண்ணூறு வாங்கிட்டு போனாங்கன்னா நல்ல காரியம் நடக்கும். ஓகே. இது எத்தனை வருஷமாக உங்களுக்கு இந்த கோயில் தெரியும்? எனக்கு இப்போ 52 வயசு ஆகுது. 52 வயசுலேருந்தும் நல்லா தான் செஞ்சுக்கிட்டே வராங்க. 52 வயசு மாதிரி தெரியல, இளமையாக இருக்காரு. ஒரு வேண்டுதல்னால 52 வயசு தெரியலையோ? இருக்கலாம். சரி, வாங்க கோயிலையும் பார்ப்போம். வாங்க. சரி, போகலாம். இந்த குதிரைகள் எல்லாமே ஒருத்தரோட வேண்டுதல். அது பாரு, எம்ஜிஆர் மாதிரி ஒரு குதிரை செஞ்சுருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5வது குதிரை. வாங்க. எம்ஜிஆர் மாதிரி அந்த குதிரை செஞ்சுருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் உள்ளவங்களோட முகம் மாதிரி. ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அப்படிதான் வேண்டுதல் தான். ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். இந்த குதிரை செய்கிற சபதி இருக்காரு பாருங்க, இவர் என்னோட நெருங்கிய நம்பர். 4ஆம் ஜாதியை சார்ந்தவர். இவர் வீரகுமார் பேர். என்னோட கிளாஸ்மேட்டு. ஆக்சுவலாக எப்படி குதிரை செய்ய கற்றுக்கிட்டேன்னு கேட்டது. குதிரை இதெல்லாம் அவர் செஞ்சது. இது பண்ணால் அருளரசுங்கிற ஒரு வச்சது. நம்ம டிஎம்கேல உள்ளவர் தான் அவர். அருளரசம் உறவுக்காரர் தான். வாங்கினேன். அப்போ இந்த ஆக்சுவலாக அவர் சொன்ன விளக்கம் படிப்பு வரல. அதுக்காண்டி கோயிலில் ஒரு கோயிலில் போய் மரத்து மேலே உட்காந்துருக்காரு ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு. அப்போ அங்கே ஒரு ஐநாறு கோயிலில் அங்கே சிலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதை போய் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாமே ஒரு குதிரைகள். இங்கே பாருங்க, இதெல்லாம் எத்தனை லட்ச ரூபா வரும் இந்த குதிரை? இதெல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே வரும். 10 லட்சத்துக்கு மேலே வருது. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இதெல்லாம் இந்த கடைகள்லாம் பிற்பாடு இந்த இடம் வளர்ந்தது. ரொம்ப காடாக இருந்துச்சு. இது கடைகள்லாம் பின்னாடி வளர்ந்தது தான். இந்த போர்ஷன்ல தான் குதிரை இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து 2 குதிரை மட்டும்தான். 2 குதிரை இருந்தது. இது பழைய குதிரை. கொஞ்சம் செஞ்சிருக்காங்க. இது பழைய குதிரை. இது இதெல்லாம் இது பழசில சின்ன பிள்ளைலாம் பார்த்தப்ப இருந்துச்சு. இது இருந்துச்சு. இதெல்லாம் அதுக்கு பிறகு எக்ஸ்டாப்ளிஷ் ஆனது தான் இந்த குதிரைகள்லாம். இதான் நாடகம் இங்கே தான் நடக்கும். இன்னமும் நாடகத்துக்கெல்லாம் பெரிய மதிப்பு இல்லாமல் போயிட்டு சினிமா போயிட்டு எல்லாரும் போச்சு. பட் நாடக கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
இன்னமும் வந்து நாடகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய நாடகம் நடக்கணும், நிறைய நாடகத்தை என்கரேஜ் பண்ணணும். அந்த கதையெல்லாம் இன்றைக்கி வந்து அபூர்வமாக பூசக்காரவங்க தான் உட்காந்துருக்காங்க காலம் வரைக்கும், நாடகம் பார்க்க ஆள் இல்லை. இது எல்லாமே வேண்டுதல்கள் தான். இது வந்து நம்ம இந்த சிலை எல்லாமே ஒருத்தர் அப்படியே மாண்டேஜ் எடுத்துருவாங்க. இது நம்ம ஆர்டிஆர் அண்ணன் கிட்ட கொடுக்குறது இல்லை போன எல்லாமே ஒருத்தர் அதை எடுத்துட்டு மாண்டேஜ் அதை எடுங்க, என்ன எடுக்க வேண்டாம். நான் வந்து எடுக்கிறேன், வெயிட் பண்ண போகிறேன். இந்த பக்கத்து குதிரை எடுத்துக்கிட்டியா, மாண்டேஜ் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே வேண்டுதல் தான். தமிழ்நாடு சிவசுந்தரம்னு அன்றைக்கே தமிழ்நாடு பேர் வச்ச ஒரு அப்பா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நண்பர். அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த பண்பாளன், பெருமைக்காக முகச்சுதிக்கலாம் சொல்ல, ஒரு எக்கு கூட சாப்பிட மாட்டார். அவங்க வீடு பார்த்திங்கன்னா நம்ம பகுதியிலே முதல்ல பிரம்மாண்டத்தின் உச்சம் அவங்க வீடு வேதாரண்யத்தில். அண்ணா அனுமதிச்சு ஒரு ஷூட்டே எடுத்துலாம் வீட்டு, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம். அவ்வளோ ஒரு பண்பாளன். வணிகர் சங்க தலைவராக இருக்கீங்களண்ணே, மாநில துணைத் தலைவராக இருக்காங்க அண்ணன். ஆமாம், வாங்க வாங்க பரவாயில்ல வாங்க. இல்லை அண்ணனுக்கு தான் எடுத்தோங்க, எடுத்தாச்சு வாங்க. இது அவங்க மச்சான், இங்கே வாங்க. இது வந்து முன்னாள் வேதாரண்யம் சட்டமன்ற தலைவர் 5 முறை இருந்தவர் மா மீனாட்சி. தஞ்சாவூரில் வந்து வேதை பெரியார்னு ஒரு பேர் எடுத்தது எங்கள் ஊர் தான். கேட்டிங்கல்ல, எங்கள் ஊரில் எப்படி தமிழ்லே பேர் வைக்கிறீங்க, அது காரணம் இவ்வளோ முற்போக்குத்தனம் எங்கள்கிட்ட அதிகம். நீங்கள் டெல்டா மாவட்டங்களில் கூலிப்படை குறைவாக உள்ள மாவட்டம் எங்களுக்கு தான். நெற்களஞ்சியம், அவருடைய மகன் இளைய மகன் பேர் மாமி அன்பரசு, உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் ஒரு நாளைக்கு அதிக கிலோமீட்டர் சுற்றி எல்லாரும் வீட்டு நல்லது கெட்டது போய் வர்ற ஒரு மனிதர் அவங்களோட அதாவது அவங்க அப்பாவோட பேர் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க அப்பா காலத்தில் எனக்கு அவ்வளோ பெரிய அறிமுகம் இல்லை இந்த உலகம். பட் இவரோட உழைப்பு பயங்கரமான உழைப்பு திமுக கட்சியில். அந்த அவங்க 2 பேரும் இவங்க மைத்துனர், இவங்களுடைய சகோதரியை தான் அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் எடுப்போன்னு எடுத்தோன்னே ஊர் உலகத்துக்கு யார் யாரும் எடுத்து போகிறோம், நம்ம ஒரு கோயிலை நம்ம எடுக்கலாம் எப்படி. ஆமாம், ரொம்ப நன்றிண்ணே. எப்போ வந்தீங்க? நான் காலையில் வந்தேண்ணே, 5 மணிக்கு வந்தேண்ணே. இந்த நிகழ்ச்சியாக வந்தேன். இந்த இடம் வந்து கிடா வெட்டுற இடம், இந்த பிளேஸு. இது எல்லாமே வேண்டுதல் தான், எல்லாமே வேண்டுதல். அவங்க வீட்டு குழந்தை மாதிரி செஞ்சுருக்காங்களா, இதெல்லாம் வேண்டுதல் தான். எவ்வளோ பெரிய நம்பிக்கை. இதுக்குள்ள போயிட்ட கோயில். சரிண்ணே, இன்னொரு வேலை இருக்கு, ஓகேண்ணே. இவ்வளோதான் உங்களுக்கு உழைக்கிறீங்க, ஓய்வு எடுங்கண்ணே. ஏண்ணே சூரியன் உதய் அப்பாவோட உழைப்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னா, அவங்க அப்பால இருந்தப்போ வந்து சந்திச்சு நான் சில விஷயங்களை கத்துறதுலாம் கேட்டுருந்துருக்கலாம். இது வந்து அவங்க வேண்டுதலை பொறுத்துதான் இந்த சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். நடந்தது பிறகு கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. பெரிய அது பெரிய விஷயம். பூஜை பண்ணுவாங்க. அவங்க வந்து டாக்டரா இருந்திருப்பாங்க, அதனால அவங்க அந்த சிலையை செஞ்சிருக்காங்க. அவங்க உடம்பு கூட சரியில்லாம இருந்திருக்கலாம், இல்ல இப்படிதான் செய்யணும்னு சொல்லி இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தோட தான் இருக்கும். அது காரணம் அது கூட இருந்திருக்கலாம், அது நமக்கு என்னன்னு சரியான தெரியல. அப்படித்தான் இருக்கலாம். வாங்க அப்படி வெளியே போய் அங்கே போய்க்கிட்டா அப்படி வாங்க போகலாம். இதான் நாடகம் போடுற இடம். இது வந்து எங்கள் பன்னீர் மாமா, எப்படின்னா எங்கள் அத்தையுடைய
அதான் எங்கள் அத்தை புருஷன், அவரோட சகோதரன். வாங்க 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 வாங்க. கம்பவுண்டராக இருந்து ரிட்டையர் ஆனார். நம்மளாம் சென்னைக்கு இப்போ தான் போனோம். அன்னைக்கே சென்னையில் போய் படித்த ஒரு எம்எம்சிக்கு எதிர்த்தாப்புல இருக்கல ஹாஸ்டலு. இப்போ கூட இடிச்சு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருப்பா. கன்சூமர் கோர்ட்டுக்கு போறீங்கள, அந்த இடத்துல உள்ள பில்டிங் தான் மாமா ஹாஸ்டல் இருந்தது. சிறந்த பண்பாளர். வயது என்ன மாமா பாவது இந்த இளைஞனுக்கு? 75 தான். 75 தான். ஜஸ்ட் 75 தான் ஆகுது. எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காரு பாரு. லயன்ஸ் கிளப்பில் லயன்ஸ் கிளப்பில் முன்னாள் தலைவர் அவர் மணி அண்ணன். அந்த 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 காலங்கள்லேயே ஒரு மெடிக்கல் ஷாப்பு தான் இருந்தது, ஐயா மருந்தகன். அது எங்கள் ஊருக்காரங்க பண்ணால் வச்சுருந்தது. ஆமாம், இவரும் லயன்ஸ் கிளப்பில் முன்னாள் தலைவர். மணி மெடிக்கல்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணார். இவங்கள்ட்ட தான் முதல்ல சோனி ஒரு டேப் ரெக்கார்டர் எங்கள் வீட்டில் இருந்த பழசு மேலால் சிடி ஓப்பன் பண்ணி போடுறது, கீழே 2 கேசட்டு போடலாம். முதல்ல எங்கள் வீட்டில் தான் வாங்கினோம். ஒரே சிடி தான் இருந்துச்சு எங்கள்கிட்ட. மின்சார கனவுங்கிற படம் மட்டும்தான். மின்சார கனவு ரங்கீலா, ஐ திங்க் எக்ஸாக்ட்லி. நிறைய பாட்டு தான் இருந்தது. அதில் 14 பாட்டு தான் இருக்குது. இன்றைக்கி தான் 300 பாட்டு 400 பாட்டு. அது இவங்க வீட்டில் தான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். கேசட்டு போட்டு பாட்டு கேட்குற சிஸ்டம். நீங்கள் சிங்கப்பூர்லாம் போயிருந்தீங்களா? இல்லை, சிங்கப்பூர். எங்கள் ஊர்களில் பல பேர் இந்த அண்ணன்லாம் மலேசியாவில் வந்து பல லட்சங்கள் மலேசியா டத்தோ சம்பாரித்து இங்கே கொண்டு வந்தவர். மலேசியா டத்தோ தான் இவரெல்லாம். ஸோ எங்கள் பையன் சிங்கப்பூரில் இருக்கார். பார்த்துக்கோ, முதல்ல உழைச்சி பையனை படிக்க வைக்கிறது, அடுத்து பையன் உழைச்சி அனுப்பி நம்ம ஜாலியாக இருக்கணும். சூப்பரான லைஃப் ஸ்டைலாக எங்கள் ஊரில். பட் நான் தான் தேவையில்லாத ஒருத்தரில் இருந்து கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே சமைக்கிற இடத்துக்கு போவோம். வாங்க. நல்லா இருக்கு. இதுதான் அரசோட அன்னதான கூடம். இது வந்து இந்து அன்னதான கூட்டம். ஆமா, இது இலவசமாக அனுமதி காக்கும் அமைதிக்காக இலவசமாக அது காசு பேமெண்ட் கட்டணுமா? இல்லை, இலவச சாப்பாடு. இலவச சாப்பாடு. வாங்க. இந்த கோயிலோட அழகே மரங்கள் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அவ்வளோ மரங்கள். இப்படி போமா இப்படி போமா? இது ஒரு உணவு கூட குறைந்த வாடகை கட்டினா போதும். குறைந்த வாடகை கட்டினா போதும். தண்ணி திறந்து காட்டி ஒரு யூடியூபர் சிக்கிறாரு தாவேக்கா மாநாட்டில். நான் தண்ணி திறந்து காட்டப்பா, தண்ணி வருதுப்பா. இந்த கோயிலோட இப்போ நம்மளால நிற்க முடியல. ஆனால் இவங்கெல்லாம் இதெல்லாம் வேவுறாங்க பாருங்க. கறி வேகுதுன்னா இவங்க ஒரு பக்கம் உடம்பு வேகுது. கோயிலோட சிறப்பு இந்த பூசை தான். இந்த வெட்டின கிடாவெல்லாம் கொண்டாந்து இவங்க தான் இவர் ஐயாவுக்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு இவர் தெரியும், சின்ன பிள்ளைலேருந்து. இங்கே மண்பானையில் சமைக்கிறாங்க பாருங்கள். இந்த சிறப்பு கேஸ் கிடையாது. ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த மெட்டீரியல்லாம் சென்னை போன்றவங்க கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் யாராவது கையில் அள்ளி காட்டுங்க. ஏன்னா இது என்ன சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் இருக்குது, நம்ம கை வச்சு காட்டக்கூடாது. ஆமாம், இங்கே பாருங்கள், வெறும் சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு இந்த பொறுமாவில் மட்டும் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு நிமிஷம். பொறுமாவில் மட்டும் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து எண்ணெய் இல்லாத சாப்பாடு, அதுதான் அதில் முக்கியம். சொல்லுங்கள், இந்த பொறுமாங்கிறது என்ன? இது பொறுமாங்கிறது இந்த மல்லி, சோம்பு, ஜீரகம், மஞ்சள், மிளகு, மிளகா, பச்சரிசி எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லுங்கள். ஏன்னா பார்க்குறவங்க அதை செஞ்சு ட்ரை பண்ணுவாங்கல்ல. மல்லி, மஞ்சள், சோம்பு, ஜீரகம், மஞ்சள், மிளகாய் எல்லாத்தையும் தனித்தனியா மிளகு வரைக்கும் தனியா வறுத்து அரைக்கணும். அரைச்சி இதை வெங்காயத்தை வச்சு துவைச்சி கறியை வேக விட்டு அதுல மசாலாவை மிக்ஸ் பண்ணி குழம்பா தயார் பண்ணுவோம். அதுக்கு பேரு பொறுமா குழம்புன்னு பேரு. இந்த ஆலயத்தோட சிறப்பு வந்து இதுதான். கிடா வெட்டி உபயம் செஞ்சு பொறுமா குழம்பு சமைச்சு படையில போட்டு மக்களுக்கு பரிமாறுறதா இங்க வழக்கம். இதுல மிக முக்கியமானது ஒரு சொட்டு எண்ணெய் கூட இதுல கிடையாது. இந்த கறி தின்னா ஹார்ட் அட்டாக் வருது, என்ன கதையா 5000 வருடமா தின்னுக்கிட்டு தான் இருக்கிறான் எல்லாத்தையும். இந்த மாதிரி சாப்பிடணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு தான். நல்ல உணவு முறை. இது எங்கள் பகுதியிலே சிறப்பு. கிடான்னா நீங்கள் என்னமோ 1 கிடா 2 கிடா வெட்டுவாங்க, 50 கிடா 100 கிடா வெட்டுறவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கோயில் மேலே ஒரு இறை நம்பிக்கை. இது நம்பிக்கை. ஆமாம், இந்த 2 தடவை வேண்டுதல் நடக்கணும். இவங்கெல்லாம் பரம்பரை அந்த வயசானவர் பெரியவர் இருக்காரா, பெரியவர் சொல்ல கோச்சுப்பாரு. 82 வயசு இளைஞன் இருக்காருல்ல, அவரெல்லாம் வந்து பரம்பரையாக இருக்கிறவங்க. இவர் பன்னீர் இவர் நம்ம ஏற்கனவே தெரியும், பார்த்துட்டு பயமா இருக்கா. இவர் பன்னீர் இதில் இவங்க வந்து
உங்கள் தலைமுறையாக தலைமுறையா 6 தலைமுறை 7 தலைமுறை 6 தலைமுறை 7 தலைமுறையாக இங்கே சமைக்கிறாங்க. ஸோ வீட்டில் கண்டதை எடுத்து எண்ணெயை போட்டு ட்ரை பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி சாப்பிடுது. கறி பாயில் ஆனோடனே இதை அள்ளி போட்டால் போதும், வேற ஒன்றும் உப்பை போட்டு இறக்க வேண்டியதுதான். குக்கர் வச்சிங்கன்னா குக்கரில் வந்த பிறகு இந்த பவுடர் போட்டு விற்கும். பட் இது ரீட்டைலில் கடையில் விற்கிது தானே, அந்த பவுடரில் விற்கிது. ஆனால் நம்ம சொந்தமாக வறுத்து அரைக்கிறது இங்கே தான் கிடைக்குது, தரமானதாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த நாங்கள் பொதுடார் கோயில் இந்த பெரிய போகலாம் குலதெய்வம், எங்களுக்கெல்லாம் குலதெய்வம். அங்கேயே நாங்கள் தான் போய் இந்த மாதிரி போடுறோம். அங்கே உள்ளவங்களுக்கு இது தெரியல. இது ஆக்சுவலாக மெட்ராஸில் கூட நாங்கள் இதை ட்ரை பண்ணோம், ஆனால் அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி சாதாரணமாக 1/4 கிலோ சாப்பிட்றாங்க, ஒரு 1/2 கிலோ கூட திம்பாங்க அந்த அளவுக்கு. மாண்டேஜ் இருக்குது, மாண்டேஜ். பெரிய லெவலில் கெடுதல் கிடையாது, போட்டுருங்க. அந்த பக்கம் கொடுப்போம், அந்த பக்கம் கொடுப்போம். சர்டிஃபிகேட் அது மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான்.